Hi everyone, my name is Dr. Parimalam Ramanthan. I did my basic training in obstetrics and gynecology from Stanley Medical College in Chennai, and I went to United Kingdom in 2000. I did my basic training in obstetrics and gynecology from London, and I also did a higher qualification and training in IVF and assisted reproduction. I worked for 16 years and I'm back in Chennai due to family reasons and elderly parents. I worked in Barts and London NHS Trust as a consultant. Today I'm going to talk about what is infertility and the எதனால வருது, என்ன காரணம், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பேச போகிறேன். இன்ஃபர்டிலிட்டி என்ன குழந்தையின்மை, அதாவது நார்மலான ரெகுலரான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தம்பதிகள் 80% ஒரே வருஷத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. 2வது வருடத்தில் 90% ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளேயும் ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க 3வது வருஷத்துக்கு அப்புறம் சக்ஸஸ் 25% கம்மியாயிடுது. ஏன் இது ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு புதிதாக கல்யாணமான தம்பதிகள் ஒரு மாதத்தில் 20 to 25%, அதாவது 20-25% கர்ப்பம் ஆயிடுவாங்க. அதுக்கு ரெகுலரான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அதாவது எவ்ரி 2 to 3 days அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வருது, இப்போ முன்னாடி காலத்தில் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ப்ளஸ் கெரியர் ப்ரெஷர், அதனால் கல்யாணம் ஆகிறதுக்கே 30 வயசு அப்படின்னு ஆகிடுது. எக்கோட தன்மை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, வயசு ஆக எக்கோட நம்பர், முட்டைகளோட நம்பரும் கம்மியாயிடுது, அதோட தன்மை அதாவது குவாலிட்டி அதுவும் கம்மியாயிடுது. இதனால இன்ஃபர்டிலிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சதவீதத்தில் பார்த்தோன்னா முன்னாடி 10% இருந்த ப்ராப்ளம் இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை எப்படி டீல் பண்ணுறது, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆன்ஷியஸான விஷயம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, முதல்ல எடுத்தோடனே கல்யாணம் ஆன உடனே தம்பதியர் எங்கிட்ட வராங்க, குழந்தை அடுத்த மாதமே வேணும், இல்லை எங்கள் ஃபேமிலி ப்ரெஷர், மாமியார் ப்ரெஷர், மாமனார் ப்ரெஷர், பக்கத்து வீட்டுக்காரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி இது ப்ரெஷர், சோஷியல் ஸ்டிக்மா நிறைய இருக்குது இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும். இது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நேச்சுரலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா 80% ஒரே வருஷத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அதனால் எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே டாக்டர்கிட்ட போகணுங்கிறது தேவையில்லை. ரெகுலரான மாதவிடாய், ரெகுலரான ரிலேஷன்ஷிப் இருந்து வேறு எந்த விதமான பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாத வகையில் நிச்சயமாக 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. இப்போ அவங்களுக்கு பீரியட் சரியாக வரல, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதாவது பீரியட் தள்ளி தள்ளி வருது, இல்லை இரெகுலராக வருது, இல்லை மாதவிடாய் எப்போ வயிற்று வலி வருது, இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பெயின் வருது, இல்லாட்டி முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை இது மாதிரி ஏதாவது ஓவேரியன் சிஸ்ட் இருந்திருக்கு, இல்லை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே போய் டாக்டரை பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பெண்களை மட்டுமே குறை சொல்லப்படுகிறது. ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லைன்னா பெண் தான் காரணங்கிற மாதிரி நம்ம ஊரில் அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டிக்மா ஆயிடுச்சு. ஆனால் குழந்தைக்கு ஆண் பெண் 2 பேருமே இன்வால்வ் ஆகிறாங்க. நான் சில சமயம் பார்ப்பேன், தம்பதியராக என்கிட்ட வரணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆனால் பெண் மட்டும் வருவாங்க, எனக்கு குழந்தை இல்லை. எங்கம்மா அவங்க ஹஸ்பண்ட், அவர் துபாயில் இருக்காருங்க, எப்பயாவது வருவார், மாதத்துக்கு 2 மாதம் ஒரு தடவை வருவாங்க, இல்லை இவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை போவாங்க. இப்போ இது காரணமே என்னென்னா, பேசிக்காக அவங்க 2 பேரும் மீட் பண்ணலங்கும் போது இப்போ என்கிட்ட வரதுல அது அர்த்தமே இல்லை. சில சமயம் சின்ன விஷயங்கள், இப்போ குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத ஓப்பனாக பேசுறதில்ல டாக்டர்கிட்ட உண்மையை சொல்கிறதில்ல. நிறைய தம்பதிகள் இங்கேயும் சரி லண்டன்லேயும் சரி என்னென்னா, பேசிக்கான அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை இன்வால்வ் ஆகாமல் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ தம்பதியராக என்கிட்ட வரும்போது டைமை கொடுத்து எக்ஸாக்டாக ப்ராப்ளம் என்ன கண்டுபிடிச்சி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி ஈஸியான முறையில் நம்ம சக்ஸஸை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு காரணம் அப்படின்னு பார்த்தா 3 லெவலில் பிரிக்கலாம். ஒன்று ஆணுக்கு உள்ள பிரச்சனை, இல்லை பெண்களுக்கு உள்ள பிரச்சனை, இல்லை அன்எக்ஸ்பிளைன், அதாவது என்ன காரணம்னே தெரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் விஷயம். ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். காரணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறது தம்பதியருக்கும் ஒரு கஷ்டம், அதே சமயத்தில் டாக்டருக்கும் அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஃபஸ்ட்டு ஓவரின்னு பார்த்துக்கோங்க. ஓவரினா கரு முட்டைகள் உற்பத்தி ஆகிற இடம்.
அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று வந்து முக்கியமான காரணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், அதாவது PCOS ஆர் PCODன்னு சொல்லுவோம். அதில் என்ன ஆகுது அப்படின்னா மாதம் வந்து கருமுட்டைகள் வளர்ந்து அது வெடிக்கும். அதுக்கு பேர் ஓவிலேஷன் பேர். இதில் என்ன ஆகிடுதுன்னா கருமுட்டைகள் வந்து சரியான முறையில் வந்து வெடிக்கிறது இல்லை. அதனால எக்கு வந்து வெளியில் வரதில்லை. வெளியில் வராததுனால பீரியட் வந்து சரியாக வரதில்லை. அதே சமயத்தில் கர்ப்பமும் தள்ளி போயிடுது. ஆனால் ஒரு மித்து என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பீரியடே வரலன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீரியடே வராமல் கூட சம்டைம்ஸ் பீப்புள் டூ கெட் ப்ரெக்னென்ட். அதனால கிவ் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண சொல்ல. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனால் உடனே டாக்டர்கிட்ட போவேணாம். அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம், ஒரு 5 மாதம் நேச்சுரலான முறையில் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டாக்டர்கிட்ட வாங்க. மேலும் அதுக்குள்ள டெஸ்ட்டுகளை நம்ம பண்ணலாம். இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு ப்ராப்ளம். இது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன். தைராய்டு வந்து லோவாகவும் இருக்கும், சில சமயம் ஹையாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போதும் முட்டைகளோட தன்மைகள் மாறும், பீரியட் சரியாக வராது. இன்னொன்று உடல் பருமன். இந்த காலத்தில் ஜங்க் ஃபுட், அதாவது பீஸா, பர்கர், அது இதுன்னு வந்து ஐடி லைஃப். எனக்கு வர கப்புள்ஸ் ஃபுல்லாக ஐடி பேஷண்ட்ஸ் தான். என்னென்னா வந்து சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதில்ல, ஜஸ்ட் ஃபாஸ்ட் லைஃப். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, டைம் இல்லை, நம்ம உடம்புக்குன்னு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், உடல் பருமன் ஆகிடுது. உடல் பருமன் ஆனால் என்ன ஆகும்னா முட்டைகளோட வந்து ஓவிலேஷன், அதாவது எக் ரிலீஸ் எஃபெக்ட் ஆகும். ரொம்ப பருமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவு, ஹெல்த்தி பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸுங்கிறது என்னென்னா உடல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் அது இருக்கணும். அது நார்மலான முறையில் இருக்கணும். அதே சமயத்தில் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சில சமயம் என்னென்னா எக்கு வந்து ஓவரீஸில் இருக்காது, அதாவது ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர். அதாவது எக்குகள் வந்து நேச்சுரலாகவே கம்மியான இது நிலையில் இருக்கும். சில சமயம் பீரியடும் ஏர்லியாக நின்று போயிடும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு டோனர் ட்ரீட்மெண்ட், அதாவது மற்றவர்களோட முட்டைகளை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆணுக்குன்னு பார்த்தா ஆணுக்கு வந்து ஸ்பெர்மில் ப்ராப்ளம், கவுண்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அதோட மொட்டிலிட்டி, அதாவது மூமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் பார்க்குற விதம், ஸ்பெர்ம் வந்து சில சமயம் வந்து தே ஹேவ் அப்நார்மல் ஷேப். இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகுனா முட்டையை ஸ்பெர்ம் ரீச் ஆகாது. அதனால் அதாவது ஆண் அணுவும் பெண் அணுவும் சேராது, ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இது மாதிரி இருக்கும்போதும் ப்ராப்ளம் வரலாம். ஆண்களுக்கு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங், அதாவது ஸ்மோக்கிங் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பெர்ம் குவாலிட்டி. அது வந்து குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுற ஆண்கள் தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் என்று எல்லாருக்கும் தெரியும். குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போதும் அது அஃபெக்ட் பண்ணும். ரெகுலரான எக்ஸசைஸ், வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 முறை, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர், ஒரு 5 நாள் வாரத்தில் எக்ஸசைஸ் செய்யணும். மீதி வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதாவது சத்தான காய்கறிகளும் பழங்களும், அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இதுங்க இன்டைரக்டாக தி ஹெல்ப் வித் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் அண்ட் த எக். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டும் சேர்ந்து 3 வெஜிடபிள் 2 ஃப்ரூட்டு, இல்லை 3 ஃப்ரூட்டு 2 வெஜிடபிள், அந்த மாதிரி சாப்பிடணும். அது தவிர வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு வில்லன் ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து டீஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் ஒரு எக்ஸசைஸு இல்லை ஒரு ஹாபி, நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து காரணங்கள்னு பார்த்துட்டோம். காரணம் பார்த்தா எக்கச்சக்க காரணம் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒரு அந்த 5 நிமிஷத்தில் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து ஆண்களுக்கு உள்ள டெஸ்ட்டு, பெண்களுக்கு உள்ள டெஸ்ட்டு. நான் வந்து எப்பவும் பேஷண்ட்ஸ் வந்து மற்ற டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. எப்போவுமே வந்து ஆணோட டெஸ்ட்டுகளை வந்து யூஸ்வலாக யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ ஆல்வேஸ் இது இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாடை பொறுத்தவரை பெண்கள் தான் முக்கால்வாசி வந்து இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறது எனக்கு கண் கூட தெரியுது. ஸ்பெர்ம் அனாலிசிஸ், அதாவது சீமன் அனாலிசிஸ் வந்து ப்ராப்பரான முறையில் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் பெண்களுக்கு எக்கு இருக்குதா, எக்கோட அளவு ஸ்கேன் மூலமாக நம்ம வந்து அந்த கரு முட்டைகளோட நம்பரை வந்து ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்கேனில் கரு முட்டைகளோட அளவை வந்து நம்ம கணிக்கலாம். அது தவிர ஹார்மோன்ஸ் வச்சு ஓவரி வந்து வேலை செய்யுதான், அது வந்து அதோட லெவல் வச்சு நம்ம வந்து
ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஃபர்டிலிட்டியை. அது தவிர தைராய்டு டெஸ்ட்டு, அப்புறம் டியூப் டெஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து நிறைய வகையாக டியூபை டெஸ்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த டெஸ்ட் இஸ் கால் லாப்ரோஸ்கோப்பி, அதாவது கீஹோல் சர்ஜரி. அது மூலமாக டை போட்டு வெளியில் டை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அது தவிர எக்ஸ்ரே டெஸ்ட், அதுக்கு பேர் ஹெச்எஸ்ஜின்னு பேர். இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான டெஸ்ட்டு தான். அது வந்து எக்ஸ்ரே மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது தவிர எங்கள் கிளினிக்கில் நாங்கள் வந்து ஹைகோசி என்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணுறோம். அது வந்து அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன் மூலமாகவே டியூப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது மாதிரி பல்வேறு முறையில் டியூபை வந்து ஆராய்ச்சி செய்யலாம். அடுத்ததாக வந்து there are other tests also. ஆண்களுக்கு உள்ள ஹார்மோன் டெஸ்ட்டு, இல்லை விந்தை வந்து கல்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் அடுத்த லெவல் டெஸ்ட். இல்லாட்டி குரோமோசோம் டெஸ்ட், அதாவது எப்படி அவங்களோட இது குரோமோசோம் மேக்கப் இருக்குன்னு. எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவையில்லை. அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டெஸ்ட்டுகளை டிசைட் பண்ணுவோம். டெஸ்ட்டு பண்ணப்புறம் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு முதல் உடம்பை ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உடம்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கிறது, சாப்பாடை எப்படி இது பண்ணுறது. அது தவிர ரெகுலரான ஃபேமிலி லைஃப், அதாவது வாரத்துக்கு 3 to 4 முறை வந்து ரெகுலரான செக்ஸ் லைஃப்பில் அவங்க இன்வால்வ் ஆகணும். அது வந்து ஏதாவது அதில் பிரச்சனை இருந்தால் கைனகாலஜிஸ்ட்டு அதை பற்றி பேசலாம். அதுக்கு தீர்வுகள் இருக்குது, மறைச்சு மூட வேண்டிய விஷயம் இல்லை, இது நேச்சுரலான ஒரு விஷயந்தான். அது தவிர இந்த என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி கப்புள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மருந்துகள் மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆப்ரேஷன் மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரீட்மெண்ட், அதாவது IUI இல்லை IVF இல்லை ICSIன்னு சொல்லுவாங்க, இது மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தாது. என்ன காரணங்கிறத பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஃபர்டிலிட்டி மருந்துகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதனால பிரச்சனைகளும் வரலாம். ஒவ்வொரு ஃபர்டிலிட்டி வைத்தியம் பண்ணும்போதும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்னென்ன பிரச்சனை வரும். அது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் மல்டிபிள் ப்ரெக்னன்சி. ஃபர்டிலிட்டி டாக்டர் ஒவ்வொருத்தரும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது டு அவாய்ட் ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ். எல்லாரும் ரெட்டை குழந்தையா ரெட்டை சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து ரெட்டை குழந்தைகள் வந்து மிகுந்த பிரச்சனைக்கு உள்ளானது. அது வந்து அதனால வந்து ஆல்வேஸ் வி ஹாவ் டு வார்ன் த பேஷண்ட். இந்த மாதிரி ட்வின்ஸ் வரலாம் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் முடிச்சப்புறம். ஒரு பெரிய சிவியரான காம்ப்ளிகேஷன் என்னதுன்னா ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். மருந்துகளோட இஃபெக்டால் பேஷண்ட் வந்து உடல் பருமனாகி வாந்தி, வயிற்று வலி, பேதி, அது வந்து சில சமயம் வெரி வெரி ரேர்லி, அதாவது ரொம்ப ரேராக பேஷண்ட் வந்து அதனால இன்டென்சிவ் கேருக்கு போகிற அளவுக்கு கூட ஆகலாம். அதனால பேஷண்ட்டுக்கு ஆல்வேஸ் வி ஹாவ் டு வார்ன் அபவுட் த சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் கேர்ஃபுல்லி பிஃபோர் வி டிசைட் த ட்ரீட்மெண்ட். ஆப்ரேஷன் பண்ணும்போது லாப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி இதுதான் மெயின் சர்ஜரி. ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டியூப்ஸில் பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாப்ரோஸ்கோப்பி உதவும். ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஒரு கைனகாலஜிஸ்ட் எல்லாரும் எல்லாம் சுட்டுடுவாங்க. ovarian drilling, this should be the last operation to do for any patient with PCOD. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். அதனால உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் ஓகே சொல்லுங்கள். இன்னொன்று வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது கர்ப்பப்பையோட லைனிங் வெளியில் இருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதனால ப்ரெக்னன்சி ரேட் இம்ப்ரூவ் ஆகலாம். அது தவிர யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ளே கேமரா விட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி ஃபைப்ராய்ட்ஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பார்ட்டிஷன், அதாவது செப்டம் சொல்லுவோம், அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லாமே தேவையில்லை. கடைசியாக நம்ம ஃபைனலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது என்னென்னா IUI ஆர் IVF. இது வந்து சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரீட்மெண்ட் சொன்னேன். IUIக்கும் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வாஷ் பண்ண ஸ்பெர்மை யூட்ரஸ்குள்ளே வைக்கிறோம். ஆனால் ஸ்பெர்மும் எகும் தானாக போய் வேலை செய்யணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று என்னென்னா கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல பக்கத்தில் வைக்கிறோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் அசிஸ்டிங் லிட்டில் பிட். ஆனால் வேர்ல்டு வைட் லிட்ரேச்சரில் the success with IUI is only 15 to 20%. அதாவது 15-20% தான் சக்ஸஸ். அப்புறம் ஒரு வாட்டி பண்ணிட்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டூ 4 to 5 times before you know it doesn't work. ஸோ இது வந்து
பண்ண எல்லா வாட்டியுமே எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் when a patient comes to me, I will give extensive counseling. எல்லாம் அதோட காஸ்ட், அதோட சைடு எஃபெக்ட்ஸு, அதோட சக்ஸஸ் ரேட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இல்லை ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட். அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் 2 வாரங்கள், 2 வாரம் வந்து 2 யுகம் மாதிரி இருக்கும் பேஷண்ட்டுக்கு. என்ன ஆக போகுது, ப்ரெக்னென்சி ஆக போகுதா ஆகாதா, அந்த ஒரு டென்ஷன். அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம டாக்டராக அவங்களுக்கு இந்த டைமில் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் கொடுக்கணும். அதுதான் மெயின். ஐவிஎஃப்ங்கிறது வந்து சக்ஸஸ் வந்து பெண்ணோட வயசை பொறுத்தது, எக்கோட தன்மையை பொறுத்தது. இது வந்து பண்ணுற எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகாது. நல்ல ஒரு 30 வயசு பொம்பளைக்கே ஒரு 50% சக்ஸஸ் சொல்லலாம். ஏர்லி 30s சக்ஸஸ் வந்து வேர்ல்டு வைட் லிட்ரேச்சர்லேயே பார்த்தா பெண்ணோட வயசு கூட கூட சக்ஸஸ் கம்மியாகும். எங்கே இருக்கிறப்ப சக்ஸஸ் வந்து அதிகமாகும். 50% எங்கேஜில் சொல்லலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏதாவது கேள்விகள் இதை பற்றி நான் பேசுனதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ ஏதாவது இருந்தாலும் என்னை வந்து பர்சனலாக நீங்கள் வந்து என் கிளினிக்கை வந்து பார்க்கலாம், இல்லை வந்து என்கிட்ட இமெயில் பண்ணலாம், இல்லை மொபைல்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எப்படினாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள், ஆனால் பலனை எதிர்பார்க்காதீங்க. பலன் தானாக வரும். கரெக்டான கிளினிக், கரெக்டான டாக்டர்கிட்ட போனால் பலன் தானாக வரும். டைம் கொடுக்கணும். எடுத்த உடனே முதல் மாதமே சக்ஸஸ் ஆகுங்கிறது கிடையாது. ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் போய் பண்ணால் முதல்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்லேருந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுப்பாங்க. அதனால I'm not telling like you have to decide where you want to go, and also if you have any questions, any clarifications, come and meet me. Thank you. Hello viewers, thanks for viewing this. Thanks for your time. Please share this video and please subscribe this channel if you're happy. Bye.